காய்ஸ் இன்னைக்கான எபிசோட்ல நருட்டோ ஷிப்புடன் எபிசோட் வந்து எப்போ வரும்போது தான் பார்க்க போகிறோம். 220வது எபிசோடு கடைசியில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஜனவரி 14ஆம் தேதி ஆயாச்சுங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு இன்னுமே ரிலீஸ் பண்ணல. அப்புறம் நிறைய பேர் வந்து டெலகிராமில் வந்து சோனியில் இப்படி வந்து போட்டிருக்காங்க. கம்மிங் சூனி வந்து நருட்டோ ஷிப்புடன் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. அதையுமே நான் செக் பண்ணி பார்த்தேன். சோனி சேனலில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றுமே போடலை. வர மாதிரி ஒன்றுமே போடலை. அப்புறம் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லயுமே பார்த்தேன். அவங்க வந்து கிளாசிக் தான் போட்டிருக்காங்க. இப்ப வந்து கிளாசிக் தான் ஓடிட்டுருக்குன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் அனிமே பூத்துல வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து நெறைய பேர் சொன்னாங்க. அதையும் போய் செக் பண்ணோம். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டு பார்த்தேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் சேனல் அப்படிலாம் வச்சு பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டதுக்கு "அப்படி ஒண்ணும் ரிலீஸ் பண்ணலடா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப வந்து அஃபிஷியலா வந்து இன்னுமே அவங்க வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லாம தான் வச்சிருக்காங்க. ஆனா, நெறைய ஹிந்தி யூடியூபர் என்ன சொல்றாங்கன்னா, எப்படியும் பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதிலாம் ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அனிமே பூத்துல பார்த்தீங்கன்னா, லோக்கல் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு, அப்புறம் வந்து சோனிய பார்த்தீங்கன்னா, 1 வாரத்துக்கு பிறகு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. தமிழ் டப் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து டப் பண்ணி முடிச்சுட்டாங்க. அவங்க வந்து இப்ப வந்து ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் நெறைய யூடியூபர் வந்து நார்த் இந்தியன்ல உள்ளவங்க வந்து, ஹிந்தில வந்து எபிசோட் இப்படிலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எதனால பார்த்தீங்கன்னா, நருட்டோ ஷிப்புடன் இப்ப வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நருட்டோக்கு ரீசென்ட்டா வந்து ஏதோ கேம்லாம் இறக்கியிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நருட்டோ ஷிப்புடன் வந்து இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஏன்னா, ஃபேன்ஸுமே வந்து காத்து காத்து அவங்களுக்கு கழுத்து அறுத்து போச்சுங்க. ஏன்னா, நெறைய பேர் வந்து தமிழுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா வந்து நெறைய பேர் வந்து இங்கிலீஷுக்கு மாற ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பிறகு வெயிட்டிங் வந்து ரொம்பவே அதிகமாகறதுனால, சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா வந்து அவங்க ரிலீஸ் பண்ண மாரியும் இல்ல. நானுமே டெய்லியும் பார்த்தீங்கன்னா, Instagramல, Telegramல, அப்புறம் Sony நம்ம டிவி சேனல்ல, அப்புறம் Crunchyrollல எல்லா இதுலயும் செக் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஒரு அப்டேட்டும் குடுத்த மாரியே இல்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, கம்மிங் சூன் எப்படியும் வந்துரும். அப்புறம் இந்த ஜனவரில தான் ரிலீஸ் பண்ண மாரி இருக்கும். ஏன்னா, நருட்டோ கேம்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அதனால இறங்கிரும்ன்னு சொன்னாங்க. நம்ம Telegramலயும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கம்மிங் சூன் போட்டுட்டு இருக்காங்க. நானும் அது நெறைய வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டேன் மக்களே. அது வந்து ஃபேக் மாரி தான் இருக்கு. நம்ம அஃபிஷியல் நியூஸுக்காண்டி வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா வரும். நீங்களும் வந்து ஏதாவது வந்து நியூஸ் வந்து கிடைச்சுனா, நீங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்படி வந்து வந்துருச்சு. நம்ம நருட்டோ ஷிப்புடன் என்னமோ வந்து இத்தனாம் தேதியில வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்படின்னு வந்து நீங்களும் கமெண்ட்ல போடுங்க. நம்ம அத வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து சொல்லி புரிய வச்சிரலாம். அதுவும் சூப்பரான ஆர்க் போய்க்கிட்டு இருக்க நேரத்தில இவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுடைய 4த் நிஞ்சா வார் வர தொடங்க போகுது. அந்த ஆர்க்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த வார் எப்போ தொடங்குது நம்ம தமிழ் டப்ல பார்க்கணுன்னு தான் எல்லாரும் ஆவலா இருக்கோம். அதுவும் அந்த காரா, அப்புறகு நம்மளுடைய கக்காஷி எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அந்த நிஞ்சாக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லைன்ல நின்னு, அப்புறகு 4த் நிஞ்சா வார்ல சண்ட போடுறதெல்லாம் சூப்பரா இருக்கும். அப்புறக்கு நம்மளுடைய நிஞ்சா வார்ல நெறைய ரீஅனிமேஷன் ஜுட்ஸ்லாம் வரும். அதுக்காண்டிலாம் செமையான வெயிட்டிங்ல நானும் தான் இருக்கேன். இவங்க தமிழ் டப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, தமிழ் டப் வந்து ரொம்பவே லேட்டா தான் போயிட்டுருக்காங்க. தமிழ் ஃபேன்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்பவே கடுப்பேறிருச்சு. என் சப்ஸ்கிரைபருக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இங்கிலீஷ்லயே பார்த்து நெறைய பேர் முடிக்கவே செஞ்சுட்டாங்க. நானுமே முந்தியே பார்த்து முடிச்சுட்டேன். நானும் வந்து திருப்ப தமிழ்ல ஏன் பார்க்கன்னு சொன்னேன்னா, நம்ம லாங்குவேஜ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே சூப்பரா இருக்கும். அதனால தான் கொல மாசா வெயிட்டிங்கா இருக்கேன். நீங்களும் எவ்வளோ வெயிட்டிங்கா இருக்கிறீங்க நருட்டோ ஷிப்புடன் தமிழு நம்ம எபிசோட் 221க்குன்னு சொல்லுங்க. நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தமிழ் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா, YouTubeலேருந்து தூக்கிட்டே இருக்காங்க. அதனால என்னாலயும் முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா, என்னமோ அஃபிஷியலா வரட்டுமே, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அதாவது குடுக்கட்டுமே, அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொல மாசம் இன்னும் தமிழ்ல தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா அந்த கமெண்ட்ட பார்ப்பேன். அப்புறக்கு அடுத்த ஆர்க்ல பார்த்தீங்கன்னா, தமிழ் டப் வரும்போது, அந்த நிஞ்சா வார்ல பார்த்தீங்கன்னா, 4த் நிஞ்சா வார்ல எந்த எபிசோடுக்கு நீங்க வந்து குரூஷியலா வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் சொல்லுங்க. எனக்கு வந்து எந்த எபிசோடுக்கு வந்து நான் காத்துட்டு இருக்கேன்னா, ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன எபிசோடு தான். நிஞ்சாஸ்லாம் ஃபார்ம் ஆயி, நம்ம காராலாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லைன்ல நின்னு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அலைன் பண்ணுவாங்கல்ல பார்த்தீங்களா? அந்த எபிசோடுக்கு தான் நானும் காத்துட்டு இருக்கேன். அந்த எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா, தாறுமாறு தக்காளி சோறு மாரி இருக்கும். நருட்டோ ஷிப்புடன் இதுவரைக்கும் தமிழ்ல வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய ஆள் தான். ஏன்னா வந்து, இவ்வளோ நேரம் பொறுத்துட்டு இருக்கிறது யாராலுமே முடியாது. கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிருச்சுங்க. 2 மாசம் தாண்டி போயாச்சு. 8ஆம் தேதி நவம்பர் ஆச்சு. கடைசி எபிசோடு இறக்கி. இப்போ வந்து அ 14ஆம் தேதி ஆச்சு அதானே? 27ஆம் தேதி பார்ப்போம். கண்டிப்பா வரேன்னு சொல்ட்டு. 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நம்ம அனிமே பூத்லயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா, அங்கேயே முதல்ல பார்த்துரலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம சோனியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா, 2 எபிசோடா விடுவாங்க. அது பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும்.
சோனியில வந்து நெறைய பேர் வந்து Instagramல வந்து வெயிட் பண்ணுங்க. Instagramல எப்படியும் வந்து கம்மிங் சூன்னு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 1 வாரத்துக்கு கண்டிப்பா வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதனால நெறைய பேர் வந்து தமிழ் டப் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, Instagram பக்கத்தில வந்து அத வந்து பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறக்கு Crunchyroll வந்து அஃபிஷியல் யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, செக் அவுட் பண்ணி பாருங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அப்டேட் கண்டிப்பா வரும். அப்புறம் வந்து ஏதாவது அப்டேட் இருந்ததுனா நானும் உங்களுக்கு சொல்லுவேன். எப்படியும் வந்து அ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து தமிழ் டப் வந்து வராம இருக்காது. அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணாத அளவுக்கு அதுக்கு பலன் வந்து அதிகமா இருக்கும். அந்த எபிசோடும் சூப்பரா இருக்கும். பார்த்தவங்களும் பிரச்சனை இல்ல. பார்த்தவங்களும் திரும்ப பாருங்க. ஏன்னா நம்ம லேங்குவேஜ்ல பார்க்கும்போது என்னைக்குமே சூப்பரா இருக்கும். எல்லாரும் ஜப்பனீஸ், இங்கிலீஷ் எல்லா லேங்குவேஜ்லயும் பார்த்துருக்கீங்க. ஒரு தப்பும் கிடையாது. திரும்ப தமிழ்ல பார்க்கும்போது. நானுமே பார்த்து முடிச்சு அனிமே தான் நருட்டோ, ஷிப்புடன், பொருட்டோ கூட முடிச்சாச்சு. இருந்தாலும் நம்ம வந்து நம்ம லேங்குவேஜ்லயும் திரும்ப பார்ப்போம். நம்ம லேங்குவேஜ்ல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். எத்தன பேர் வந்து கொல மாசா வெயிட்டிங்கா இருக்கிறீங்க? அதுக்கப்புறம் நருட்டோ ஷிப்புடன் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து Crunchyroll வந்து எத்தன பேர் பார்க்குறேன்னு சொல்லுங்க. அப்புறம் வந்து Crunchyroll ஆப்ல வந்து எப்படி இருக்குன்னயும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெறைய பேர் கண்டிப்பா வந்து ஜனவரில வந்து எதிர்பார்க்கலாம் நருட்டோ ஷிப்புடன. அதுக்கப்புறகு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் வந்து அதிகம் பண்ணி விடுங்க. அப்பதான் நெறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அப்புறம் வந்து அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். உங்களோட கமெண்ட் வந்து கீழ கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா மக்களே!